ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான கருப்பட்டி ஆப்பமும் முட்டை ஆப்பமும் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஆப்ப மாவை வச்சு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் காட்ட போகிறோம். அதாவது ஆப்ப மாவை வச்சு ஒரு முட்டை ஆப்பமும் ஒரு கருப்பட்டி ஆப்பமும் செய்ய போகிறோம். கருப்பட்டி ஆப்பம் முட்டை ஆப்பமும் ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்த்தியானது. அதாவது கருப்பட்டியில் நல்லா உங்களுக்கு இரும்பு சத்து இருக்குது, அதே மாதிரி முட்டையிலையும் ப்ரோட்டீன் சத்தெல்லாம் இருக்குது. அந்த ரெண்டு ஆப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி, உடனே அடையாளம் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம முன்னமே ஆட்டி வச்சுருக்க ஆப்ப மாவு அது வந்து புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கணும். அதில் வந்து ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கருப்பட்டி ஆப்பம் தான் எப்படி செய்யணும்னு ஃபஸ்ட்டு காமிக்க போகிறோம். நல்லா திக்காக காய்ச்சின கருப்பட்டி பாகு வந்து 2 கரண்டிக்கு நீங்கள் 2லேருந்து 3 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அதை கலந்து பாருங்கள். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது மாவு. அந்த மாதிரி தண்ணி ஆகிடுச்சுன்னா நமக்கு ஆப்பம் வந்து சரியாக வராது. ஸோ கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூடையோ குறைச்சலோ கருப்பட்டி பாகு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா கலக்கிட்டோம் கருப்பட்டி பாகை வந்து மாவோட. இப்போ வந்து ஆப்பசட்டி நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி அதை நல்லா சுழட்டிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ஓட்டையாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டையாக வந்துருச்சு. நீங்கள் வந்து ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நீங்கள் வந்து மூடிடுங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக நம்மளோட சுவையான கருப்பட்டி ஆப்பம் வந்து சூப்பராக தயாராகிருக்கும். இப்போ வந்து நம்ம முட்டை ஆப்பம் ஊற்ற போகிறோம். இதுக்கு வந்து நம்ம எப்பயும் ஊற்றுற மாதிரியே ஆர்டினரி ஆப்பம் மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிக்கணும். ஊற்றின பிறகு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டையாக வரும். இந்த மாதிரி ஓட்டையாக வந்த பிறகு நம்ம இப்போது முட்டையை வந்து உடச்சி அதில் வந்து ஊற்ற போகிறோம். முட்டையை இந்த மாதிரி ஊற்றின பிறகு கரண்டி வச்சு நம்ம எல்லா சைடும் படுற மாதிரி இந்த மாதிரி தடவிக்கலாம். இதில் வந்து மிளகு தூளும் நம்ம கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். இப்போ வந்து நம்மளோட முட்டை ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக நம்ம வந்து 2 ஆப்பமும் செஞ்சு முடிச்சிட்டோம். ஆப்பம் மாவு இருந்ததுனாலே போதும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஆப்பம் மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். Thank you.